ஒவ்வொரு கலைகளும் சமர்ப்பணம் செய்து பூஜைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமாள். அனைவரும் இந்த கும்பாபிஷேக வைபவத்தில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஞானசுந்தர விநாயக பெருமானின் அனுகிரகத்தை பெருமானை கேட்டுக் கொள்கிறோம். ஹர ஹர நம பார்வதி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ ஞான சுந்தர விநாயக மூர்த்திகே ஜெய். கணபதிகம் வதாமஹே கவிம் கவீனாபவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சுன்மன்னோதிபிஸ்ஸீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. பேரன்பு சார்ந்த பெரியோர்களே, ஆன்மீக பெரியோர்களே, கருவடி கூப்பிட்டு வாழ் பெரியோர்களே, மிக அற்புதமான ஒரு வைபவம் இன்னும் சற்று நேரத்திலே நிகழ இருக்கிறது. ஞான சுந்தர விநாயக மூர்த்திக்கு கும்பாபிஷேகம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம் கோடி கோடி புண்ணியம். அதை நமக்கு அழகாக நடத்தி கொண்டிருப்பவர் சர்வசாதகம் ஸ்ரீ மணிகண்ட சர்மா அவர்கள். 3 தலைமுறையாக அவர்கள் இதை செய்து வருகிறார்கள். இந்த சிவப்பணி என்பது ஒரு தியாகம் செய்வதை போன்றது. அதுல விநாயக பெருமானுக்கு இந்த கும்பாபிஷேகம் வைப்பது ஒரு சாலச் சிறந்த ஒரு மகா வைபவம் என்று சொல்ல வேண்டும். மகாமகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். அதுபோல இப்போது நடக்கின்ற இந்த கும்பாபிஷேகம் அடுத்து 2023 2035 தான் நாம பார்க்க முடியும். இதனால இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று தாய்மானவர் சொல்வார். உலகத்திலே மிகச் சிறந்தமான பிறவி மனுஷ ஜென்மா. ஆதிசங்கர பகவத்பாதார் சொல்வார், ஜன்பூனா மனுஷம் துர்லபம். அருதி அருதி மானிடராய் பிறத்தற்கு அதனினும் குழுங்கிருடி செவிடு பேடு நீங்கி பிறத்தல் என்று சொன்னால் அவள் பிராட்டி. ஆகினாக மனுஷ ஜென்மாவினால் தான் நாம் இறைவனை அடைய முடியும், இறைவனை காண முடியும், இறைவனை கண்குளிர பார்க்க முடியும், இறைவனை பற்றி பேச முடியும், இறைவனை பற்றி எழுத முடியும். மற்ற ஜந்துக்களுக்கு இதெல்லாம் கிடையாது. மனுஷனுக்கு தான் அந்த 6வது அறிவு அற்புதமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கண்களால் அவனை கண்குளிர பார்க்கலாம், காதுகளால பத்திரம் கர்ணேபி சுனியாம தேவாக. பெருமானுடைய பெருமைகளை காது கொடுத்து கேள். அதுல விநாயக பெருமான் உலகத்திற்கே மூமுதற் கடவுளாக விளங்கக்கூடியவன். அதான் வேதம் ஆரம்பத்திலே சொல்றது, கணபதியும் கவிம் கவீனாம் உபவஸ்திரவஸ்திரமும் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான சின்மன்னோதிபித் சீதசாதனம் மகாகணபதயே நமஹ. காட்சிக்கு எளியவர், பிடித்து வைத்தால் பிள்ளையார். நாம அவரை நல்லா புடிச்சு வச்சுட்டோம்னா அவர் நம்மளை புடிச்சுப்பார். அதனால்தான் பிடித்து வைத்த பிள்ளையார். அப்படின்னா மஞ்சளால பிடிக்கலாம், மண்ணினாலே பிடிக்கலாம். மண்ணினால பிடிக்கிற பிள்ளையார் தான் வஸ்தி. அதனால்தான் கும்பாபிஷேகத்துல அந்த முத்து சங்கரம் என்று ஒண்ணு செலவு பண்ணுகிறார்கள். அந்த மண் எடுத்து எதுக்கு பண்றதுன்னா, அந்த பிள்ளையாருடைய மகிமை எல்லாமே பிருத்திவி தேஜஸ் வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதத்தினால்தான் இந்த கும்பாபிஷேகத்துடைய வைபவம் நடக்கிறது. அதிலே பிள்ளையார் மண்ணாகவும் இருக்கிறார், பிருத்திவியாக இருக்கிறார், அவரே அப்புவாக இருக்கிறார், அவரே இந்த யாகம் பண்ணும் போது தேஜஸாக இருக்கிறார், அவரே காத்தடிக்கும் போது வாயுவாக இருக்கிறார், அவரே இந்த அண்டங்களை படைக்கும் போது ஆகாசமாக இருக்கிறார். அதனால்தான் பாரதி ரொம்ப அழகா சொல்வான், இச்சையும் கிரியையும் ஞானமும் என்றாக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி. பிறைமதி சூடிய பெருமான் வாழி நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் வாழி காலொன்றையும் கடன் வாழி சக்தி தேவி
வாழி வெற்றி வாழி வீரம் வாழி பக்தி வாழி பல பல காலமும் உண்மைகள் என்று வாழ்வே. அந்த பக்தி பெருக்கோடு செய்கின்ற ஒரு மகா வைபவம் தான் இந்த கும்பாபிஷேகம். இந்த பாருங்க, 5 பஞ்சபூதங்களும் அடங்கி இருக்குது. நம்ம மனுஷ சரீரம் அப்படிதான் பஞ்சபூதத்தால் ஆனது. இதுல ஒண்ணு ஜாஸ்தியாவோ கூட்டினாலோ குறைஞ்சாலோ நமக்கு உடம்பு ஒன்றும். அது மாதிரி இந்த இறைவனே எப்படி இருக்கிறான் வேதம் சொல்கிறது, பஞ்சபூத தத்துவ பஞ்சபூதலாது அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த 5 பூதங்களின் தத்துவமாக இறைவன் இருக்கிறான். இப்ப நாம இப்பதான் கோவில்ல கட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா நாம இயற்கையை தான் வழிபட்டோம். மனுஷனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி, இறைவனுக்கு உருவம் அருவுருவம் உரு அருவம் இப்படி சொல்லுகிறார்கள். அதான் மாணிக்க வாசகர் சொல்றார், இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், வானாகி மண்ணாகி வடியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாம் இன்மையுமாம் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டு வானாகி நின்றாய் என்று சொல்லி வாழ்த்துவனே. அதுல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு, உலகத்திலே பஞ்சபூத ஸ்தலம் இங்கதான் இருக்கு. பிருத்திவி ஸ்தலம் என்று சொன்னால் காஞ்சிபுரமும் திருவாரூர், அப்புஸ்தலம் என்று சொன்னால் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வர சமேத ஜம்புநாத சுவாமி, தேஜஸ் என்று சொல்லலாம் நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை, தசநாத் அப்ரசத ஜனநாத் கமலாலி காஷ்யான் மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலோ. அப்படி தேஜஸ்தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை, வாயுஸ்தலமாக இருக்கக்கூடியது ஞானப்பிரஸ்லாம்பிகா சமேத காளகஸ்தீஸ்வர சுவாமி திருக்காலத்தி, ஆகாசஸ்தலமாக இருக்கக்கூடியது தில்லையம்பலம் என்று சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரம் தான். வைணவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் திரு அரங்கம். இங்கேயே அரங்கம் அங்கேயே அரங்கம் தான். இங்க ஆடல் அரங்கம் அங்க சயன அரங்கம், அப்படியே படுத்துக்கொண்டே இருக்கிறார் பெருமான். ஆகினால இந்த பஞ்சபூத தத்துவத்தின்படிதான் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதுல விநாயகருடைய பெருமை சொல்லிடத்துக்கு அவர் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. அவரே விக்னகர்த்தாவாக இருக்கிறார், அவனே விக்னஹர்த்தாக இருக்கிறார். ஒரு சமயம் திரிபுர சம்ஹாரம் செய்வதற்கு சுவாமி அங்கேருந்து புறப்பட்டு விட்டார். இந்த திரிபுர சம்ஹாரம் நடைபெற்ற இடம் திருவதிகட்சத்திரம். அங்கதான் அப்பர் பெருமானுக்கு வைச்சோரி போக்கியது. அங்கதான் கூற்றாயினவாறு விளக்குகளே கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்கிவன் எப்போதும் தோற்றாது என் வயிற்றில்